ஒரு சின்ன புதிரோட இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கன்னி பெண்ணுக்கு ரொம்ப அற்புதமா பிறக்கிறார். சரியா 30 வயசுல தன்னோட பூதனைகளை ஆரம்பிக்கிறார். அவரை சுத்தி எப்பவும் 12 சீடர்கள் இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு யார ஞாபகப்படுத்துது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த வாழ்க்கை வரலாறு உலகின் 2 பெரும் மதங்களுக்கு மையப்புள்ளியா இருக்கு. இந்த ஒற்றுமைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான வரலாறு நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், 4 பில்லியன் மக்கள், அதாவது இந்த உலகத்துல வாழ்ற பாதிக்கும் மேலான ஜனத்தொகை, அவங்க எல்லாருடைய ஆன்மீக நம்பிக்கையுமே இந்த ஒரே ஒரு நபரோட வாழ்க்கைய மையமா வச்சுதான் இருக்கு. இது ஏதோ ஒரு மதத்தோட வரலாறு மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய நிகழ்வு. அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான்: ஈசுவும் ஈசாவும் ஒரே ஆள் தானா? ஒரே மனுஷனோட கதை எப்படி 2 பெரிய மதங்கள்ல இவ்ளோ வித்தியாசமான கதைகளா மாறுச்சு? வாங்க, இந்த கதை எங்க 2ஆ பிரிஞ்சதுன்னு அதோட மூலத்தை தேடி போலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த 2 கதைகளுக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பாப்போம். பைபிளும் குரானும் ஒன்னா சேர்ந்து சொல்ற ஒரு கதையில இருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட ஆரம்பகால வாழ்க்கை, அதாவது அந்த அற்புத பிறப்பு, அப்புறம் 30 வயசுல வனாந்திரத்துக்கு போய் தனியா இருந்தது, அதுக்கப்புறம் போதனைகளை ஆரம்பிச்சது, இது எல்லாமே கிறிஸ்தவத்திலயும் சரி இஸ்லாத்திலயும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பகிரப்பட்ட கதை. அவரோட வாழ்க்கை கதை மட்டும் இல்லைங்க, அவர் செஞ்ச அற்புதங்கள் கூட 2 மதங்கள்லயும் ஒத்துப்போகுது. நோயாளிகளை குணப்படுத்தினது, இறந்தவங்களை உயிரோட கொண்டு வந்தது, கரெக்டா 12 சீடர்களை சேர்த்தது, இது எல்லாமே 2 பக்கமும் இருக்கு. சொல்லப்போனா இந்த கட்டம் வரைக்கும் ஒரு கிறிஸ்தவரும் ஒரு முஸ்லிமும் ஒரே ஆளோட பயோகிராஃபிய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து தான் கதை மாற ஆரம்பிக்குது. அவரோட செல்வாக்கு அதிகமாக பதட்டமும் கூடவே அதிகமாகுது. அந்த கதை ஒரு பெரிய நெருக்கடியை நோக்கி வேகமா நகர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பிரச்சனைகளுக்கு 2 முக்கிய காரணம் இருந்துச்சு. ஒன்னு, அங்க இருந்த மத தலைவர்கள் இவரோட போதனைகளால தங்களோட அதிகாரம் போயிடுமோன்னு பயந்தாங்க. இன்னொன்னு, ரோமானிய பேரரசு இவரால மக்களுக்குள்ள ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். இந்த எல்லா அரசியல் மத பதட்டங்களும் ஒரே ஒரு இடத்துல வந்து குவியுது. அதுதான் ஜெருசலேம். இந்த இடம்தான் கதையோட உச்சகட்டத்துக்கு களமா அமைய போகுது. அவர் கைது செய்யப்பட்ட அந்த ராத்திரி, அதுதான் எல்லாத்துக்கும் திருப்புமுனை. அதுவரைக்கும் ஒன்னா வந்த அந்த கதை அன்னைக்கு ராத்திரி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 பாதைகளை நிரந்தரமா பிரிஞ்சிடுது. இங்கிருந்துதான் எல்லாமே மாறுது. கிறிஸ்தவ கதைப்படி அவர் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு மனுக்குலத்தோட பாவங்களுக்காக தியாகம் பண்றாரு. 3 நாள் கழிச்சு உயிர் தெழுகிறார். ஆனா குரானோட கதைப்படி சிலுவையில நடந்தது ஒரு மாயை. கடவுள் அவரை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தி இறக்காமலேயே உடலோட சொர்க்கத்துக்கு உயர்த்திக்கிட்டார். பாத்தீங்களா, 2மே முற்றிலும் வேற வேற முடிவுகள். ஒண்ணுல தியாகம், இன்னொன்னுல பாதுகாப்பு. 2மே ஒரே நேரத்துல நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ எதுதான் உண்மை? சரி, ஒரே கதைக்கு எப்படி இப்படி 2 வெவ்வேறு முடிவுகள் வர முடியும்? இது ஏதோ வரலாற்று பிழையா? இல்ல, இதுக்கு பதில் அந்தந்த மதத்தோட இறையியல் கோட்பாடுகள்லயே, அதாவது அவங்களோட தியாலஜிலேயே இருக்கு. கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுவோட மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு தியாகம். மனுஷங்களோட பாவங்களுக்கு பரிகாரமா அந்த தியாகம் நடந்தே ஆகணும். அந்த சிலுவை மரணம் இல்லைன்னா கிறிஸ்தவத்தோட மைய கருத்து, அதோட அடித்தளமே உடைஞ்சு போயிடும். ஆனா இஸ்லாத்துல இதுக்கு நேர் எதிரான ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் வல்ல கடவுள் தன்னோட தீர்க்கதரிசிய எதிரிகள் கையில சிக்கி அவமானப்பட்டு தோட்டு போக விடவே மாட்டார். அதனால ஈசா அப்படி ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கவே முடியாது. அவரை கடவுள் காப்பாத்திருக்கணும். இதுதான் அவங்க இறையியலோட அடிப்படை. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 முடிவுகளும் ஏதோ வரலாற்றுல நடந்த தப்பில்ல. ஒவ்வொரு மதமும் கடவுள் இப்படிதான் இருப்பார்னு சொல்ற தங்களோட கருத்தை நிரூபிக்க தங்களுக்கு தேவையான ஒரு முடிவை வடிவமைச்சிருக்கு. சரி, அப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே வருவோம். ஒரே மனிதர் எப்படி 2 மாபெரும் அடையாளங்களா மாறினார்? அந்த வரலாற்று நபருக்கும் இந்த மத அடையாளங்களுக்கும் உள்ள தொடர்பை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு விஷயத்த உறுதியா சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல லெவன்ட் பகுதியில நிறைய பேர் பின்பற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போதகர் நிஜமாவே வாழ்ந்திருக்கார். இந்த 2 கதைகளுக்கு மூல காரணம் அந்த ஒரு வரலாற்று மனிதர் தான். அதாவது அந்த ஒருத்தரோட கதை கடைசியில எப்படி முடியுதுங்கிறது நீங்க எந்த மத நம்பிக்கையோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாக்குறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. சோ ஒரே வரலாறு,
ஆனா 2 வெவ்வேறு மரபுகள். இது வரலாறுக்கும் நம்பிக்கைக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? யோசிச்சு பாருங்க.